தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்லேருந்து இன்னைக்கு ஹீரோவோட நியூஸ் தாங்க பார்க்க போகிறோம். என்ன நியூஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ரீசனால் 5% வரைக்கும் மேலே இருந்தது. ஸோ நியூஸ் மட்டும் பார்க்க போகிறது இல்லை, இதோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் அண்ட் டெக்னிக்கல் அனலைஸ். ஸோ என்டையராக வந்து ஒரு ஸ்டாக் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு என்டையராக இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ எந்த ஸ்டாக்காக வேணால் இருக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், அந்த கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ ஹீரோ மோட்டார் எல்லார் வீட்லேயும் இருக்க ஒரு வண்டி உங்களுக்கு தெரியும். ஸோ இந்தியாவிலே நம்பர் 1 சேல் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ தான் இது பண்ணிகிட்டு இருக்காங்க கமர்ஷியலில். ஸோ 1984 வந்து ஹீரோ ஹோண்டாவாக இன்ட்ரடியூஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா 2011 வந்து ஹீரோவாக வந்து செப்பரேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ ஜாயின்ட் வெஞ்சராக ஹோண்டா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தனித்தனியாக வந்து இப்போ அவங்களோட ஒர்க்ஸை பிரிச்சுக்கிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. டோட்டலாகவே கம்பெனி பிரிஞ்சிருச்சு. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 48% வந்து மோட்டார் சைக்கிளும் அதுக்கப்புறம் 34% டூ வீலரும் இவங்க சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ட்ரி, டீலக்ஸ், ப்ரீமியம் அண்ட் ஸ்கூட்டர்ஸ் ஸோ இந்த மாதிரி அளவில் வச்சுருக்காங்க. ஸோ வந்து அதோட ஷேர் வந்து எவ்வளோ வந்து மார்க்கெட்டோட அவங்க இது இருக்குன்றது பர்சன்டேஜ்ன்றது அது வந்து தெரியுது. ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் ஷேர் வந்து எவ்வளோ இந்த கம்பெனி வந்து பிடிச்சிருக்கு இந்தியாவில் அப்படின்றது தெரியுது. ஸோ இதெல்லாம் வந்து நம்பர் ஆஃப் மாடல்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸ்ப்ளெண்டர் ரொம்ப அதிகமாக பீப்புள் யூஸ் பண்ணுற ஒரு வண்டி, பேஷன் ஆல்சோ, கிளாமர் ஆல்சோ. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க ஹார்லி டேவிட்சனோட டைப் பண்ணி ஸோ சில வண்டிங்களை ஹார்லி டேவிட்சன் மூலயமா லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வண்டி வந்து இவங்க லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து 8 பிளான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது மட்டும் இல்லாமல் கொலம்பியா அண்ட் பங்களாதேஷ்லேயும் இவங்க பிளான்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஜெர்மனில் வந்து பார்த்திங்கன்னா R&D வந்து போயிட்டு இருக்கு. R&Dனா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டோட்டலி. சரிங்களா. ஸோ ஃபண்டமெண்டல் அனலைஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கில் நான் சொன்ன மாதிரியே வந்து போன குவார்ட்டரோட இந்த குவார்ட்டர் வந்து நெட் ப்ராஃபிட் 6% ஏறின காரணத்தால் ஓகே. ஸோ இன்றைக்கி இந்த ஸ்டாக் வந்து 6% வரைக்கும் மேலே போயிட்டு 2%ஓட க்ளோஸ் ஆகிருந்தது. பட் தி திங் இஸ் டெக்னிக்கல் போகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்டாக் ரொம்ப கீழே இருந்து மேலே ஏறுறதால இன்னும் ஏறுன்ற நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு க்ளீனாக நீட்டாக புரியும். ஸோ டெக்னிக்கல் அனலைஸில் நான் ட்ரேடிங் வியூ ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அதில் வந்து சார்ட் செலெக்ஷன் பண்ணியாச்சு. ஸோ லோட் ஆகிட்டுருக்கு. யா ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஐ ஹவ் டேக்கன் அ 1 இயர் டைம் ஃப்ரேம். ஓகேங்களா. ஸோ 1 இயர் டைம் ஃப்ரேம் அப்படின்னு நீங்கள் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் இப்போது கரண்ட்டாக ரொம்பவே டவுன் ட்ரெண்டில் இருக்குங்க. சரிங்களா. ஸோ இவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட், ஒரு லாங் டவுன் ட்ரெண்ட் வந்து போயிருக்கு. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஹோப் வரும். சரி ஓகே, இவ்வளோ டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதால மேபி ரிவர்சல் பேட்டர்ன் மாதிரி எடுத்துச்சுன்னா மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா பிகாஸ் த ஒன்லி ரீசன் த ரிசல்ட் ஹாஸ் பீன் கேம் வெல், தட் இஸ் த ரீசன் இட் குட் பி ரியாக்ட் வெல். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான். ஸோ 28% இந்த ஸ்டாக் வந்து இன்னைய வரைக்குமே கீழே விழுந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டாக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஐ வில் ட்ரா த ஹரிசாண்டல் லைன். ஸோ மேபி இது வந்து டார்கெட் 1 இருக்கலாம் அண்ட் அகெயின் இது வந்து டார்கெட் 2 இருக்கலாம். சரிங்களா. கண்டிப்பாக இதுக்கு மூவ்மெண்ட் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஆஃப்டர் த லாங் ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர் த லாங் இந்த ஜோன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜோனில் வந்து இந்த புல்லிஷ் ஓகேங்களா. ஸோ புல்லிஷ் பேட்டர்ன் ஹாஸ் பீன் ஃபார்ம்ட் ஹியர். ஓகே. ஸோ அதால் வந்து இந்த ஸ்டாக் இங்கேருந்து ரிவர்சல் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ஜோனை நீங்கள் பார்க்கும்போது தெரியும், 3 கேண்டிலில் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து இந்த கேண்டில் வந்து புல்லிஷில் இருக்குது. ஓகே. ஸோ அதால் இங்கேருந்து இந்த கேண்டில் வந்து ரேலி எடுக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. த ஒன்லி திங் த ரிசல்ட் ஹாஸ் பீன் கேம் வெல், அதுதான் ஒரே ஒரு ரீசன். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி தெரியும், கண்டிப்பாக வந்து இந்தியாவில் 2 வீலர்ஸில் தவிர்க்க முடியாத ஒரு கம்பெனி. ஸோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்தால் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சாலும் யூ கேன் ஏபிள் டு டூ இட். பட் ரீசன் இப்போது வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா நிஃப்டி இந்த கரெக்ஷன் ஓகேங்களா. நிஃப்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ நிஃப்டி இன்னும் வந்து புல்ரன் வந்து எடுக்கலை. ஸோ மேபி உங்களுக்கு மறுபடியும் இந்த ஸ்டாக் ஒரு 4500 இல்லைனா அதுக்கு கீழே வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அக்கர் பண்ணி வைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். சரியா. ஸோ இந்த மாதிரி ஷேர் ரிலேட்டட் நியூஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய நியூஸ் உங்களுக்கு வந்து காத்துட்ருக்கு. ஓகே. தேங்க்யூ.